இன்றைக்கி நம்ம சேனலில் உங்களுக்காக நான் வீட்டிலேயே எப்படி ஈஸியான மெத்தடில் டேஸ்ட்டாக ஜெல்லி செய்கிறது அப்படிங்கிறது தான் இன்றைக்கி செஞ்சு காமிக்க போகிறேன். இது வந்து குழந்தைங்கள்லாம் கேட்டாங்கன்னா நீங்கள் கடையில் வாங்கி கொடுப்பீங்க, அது அந்தளவுக்கு ஹைஜீனிக்காக இருக்காது. ஸோ இனிமேல் நீங்கள் வீட்டிலேயே ஈஸியாக செய்யலாம். இந்த வீடியோ வந்து லாஸ்ட் வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இதுக்கு நான் யூஸ் பண்ண போகிறது இந்த சைனா கிராஸ்ன்னு சொல்லக்கூடிய கடல் பாசி வந்து ஒரு 10 கிராம் நான் யூஸ் பண்ணிடுறேன். இவ்வளோ வந்து நான் செஞ்சுருக்கேன் ஜெல்லி. இந்த கடல் பாசி வந்து இல்லை அப்படின்னா இது எல்லா டிபார்ட்மெண்ட் ஸ்டோர்லேயும் கிடைக்கும் உங்களுக்கு. இது இல்லை அப்படின்னா ஆகர் பவுடர் அப்படின்னு ஒன்று விற்குங்க, அதை வந்து நீங்கள் மிக்ஸ் பண்ணியும் இது போல் சூப்பரான ஜெல்லி வந்து நீங்கள் செய்யலாம். வாங்க இப்போ இந்த ஜெல்லி எப்படி செய்யறதுங்கிறத நம்ம இது போல் ஒரு 10 கிராம் வந்து நான் இப்போ எடுத்திருக்கேன். இதை வந்து என்னென்னா ஒரு பாத்திரத்தில் எல்லாத்தையும் எடுத்துக்கோங்க. இப்போ இதை வந்து என்ன பண்ண போகிறோம்னா இதில் தண்ணி விட்டு ஒரு 10 நிமிஷம் மட்டும் ஊற வைக்க போகிறோம். இப்போ ஒரு பாத்திரத்தை ஸ்டவ்வில் வச்சுக்கோங்க. அதில் 1/2 லிட்டர் வந்து தண்ணி விட்டுக்கோங்க. அதில் பார்த்தீங்கன்னா 200 கிராம் வந்து நான் சுகர் எடுத்திருக்கேன். இது வந்து ஜெல்லிக்கு வந்து நல்லா வந்து ஒரு ஸ்வீட்டாக இருக்கும்னு 200 கிராம் எடுத்திருக்கேன். நீங்கள் வந்து உங்களுக்கு ஸ்வீட்டு கம்மியாக போதும்னா 150 கிராம் கொடுத்தாலே போதும். இப்போ அதை வந்துட்டு நல்லா வந்து கரையட்டும், அதாவது பாகெல்லாம் காய்ச்ச வேணாம், ஜஸ்ட் கரையட்டும். நம்ம வெயிட் பண்ணுவோம். இப்போ பாருங்க, நம்ம கடல் பாசி வந்து 10 நிமிஷம் ஆச்சு ஊற வச்சு. பாரு எப்படி வந்திருக்கு பாருங்க. நம்ம கம்மியாக போட்டோம், ஆனால் வந்து நல்லா வந்து இது போல ஊறி வந்திருக்கு. இப்போ நம்ம இந்த தண்ணி வந்து கொதிக்குது இல்லையா, ஆல்ரெடி சுகர் சேர்த்துருக்கோம். இது கரைஞ்சதுக்கு அப்புறம் கொஞ்சம் கொதி வந்ததுக்கு அப்புறம் நம்ம இதை சேர்த்துக்குவோம். இப்போ பாருங்க நல்லா வந்து சுகர் வந்து கரைஞ்சிருச்சு, எதுவுமே இல்லை. இப்போ இந்த மாதிரி ஸ்டேஜில் நம்ம இந்த கடல் பாசி வச்சுருக்கோம் இல்லையா, இது தண்ணி இல்லாமல் நல்லா பிழிஞ்சிட்டு இதில் அப்படியே சேர்த்துருங்க. இது நல்லா வந்து கொதிச்சு கரைஞ்சி வரணும் நம்மளுக்கு. பாருங்க எப்படி இருக்கு பாருங்க. இதை நல்லா கரைஞ்சி நல்லா கொதிச்சு வந்ததுக்கப்புறம் நம்ம லெமனை சேர்க்கணும். இப்போ பாருங்க நல்லா கொதி வந்துருச்சு. இப்போ நான் பிழிஞ்சு வச்சிருக்கக்கூடிய ஒரு லெமனை வந்து நான் சேர்த்துக்கிறேன். இது வந்து அந்த சோர் டேஸ்ட் கிடைக்கும், அந்த புளிப்பு டேஸ்ட் கிடைக்கும், அதுக்காக தான் நான் லெமன் சேர்த்துருக்கேன். இப்போ நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடுவோம். இப்போ பாருங்க நல்லா வந்து ஜெல்லி வந்து ஃபுல்லாக கரைஞ்சிருச்சு. நம்ம லெமன் ஆட் பண்ணி எடுத்து வச்சுருக்கோம். ஒரு 10 மினிட்ஸ் ஆனோடனே கொஞ்சம் கூல் ஆகட்டும். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா அது கூல் ஆனதுக்கப்புறம் நான் வந்து 3 கலர் வந்து சூஸ் பண்ணி வச்சுருக்கேன். ஒன்று வந்து எல்லோ கலர், இன்னொன்று வந்து ரெட் கலர், அப்புறம் வந்துட்டு ஆரஞ்சு கலர் சூஸ் பண்ணி கொஞ்சம் ஆறி இருக்கு. இது வந்து இப்போ நான் எல்லோ கலர் அதில் ஊற்றிருக்கேன். இது வந்து ஆரஞ்சு கலர், இது வந்து ரெட் கலர் சூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் க்ரீன் என்ன கலர் வேணுமோ சூஸ் பண்ணலாம். ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், இப்போ டிஃப்ரெண்ட் ஷேப்பில் வந்துட்டு நம்ம ஜெல்லியை வந்து எடுத்திருக்கோம். இது பார்த்தீங்கன்னா ஐஸ் ட்ரேயில் நான் எடுத்திருக்கேன். அதே 3 கலர் தான். ஒன்று வந்து ரெட் கலர், இன்னொன்று எல்லோ, இன்னொன்று ஆரஞ்சு கலர், இன்னொன்று வந்து சின்ன டம்ளரில் வந்து நான் எடுத்திருக்கேன், இன்னொன்று கப்பில் எடுத்திருக்கேன். இப்போ அதை நான் ஃப்ரீசரில் வச்சுட்டு ஒரு 2 ஹவர்ஸ்க்கு அப்புறம் எப்படி வந்திருக்குங்கிறத நான் உங்களுக்கு காட்டுறேன். ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், இப்போ நான் 2 ஹவர்ஸ் வந்து நல்லா ஃப்ரீசரில் வச்சு எடுத்துட்டேன். பார்க்கவே வந்து எவ்வளோ நல்லா இருக்குது பாருங்கள். இது போல் தான் இருக்கணும். இது வந்து நீங்கள் ஃப்ரீசரில் வைக்காமல் ரூம் டெம்பரேச்சர்லேயே வேணாலும் நீங்கள் செஞ்சுட்டு அப்படியே வச்சாலும் அது எதுவுமே ஆகாது, நல்லாயிருக்கும். பாருங்கள் சூப்பராக இருக்குது. உங்களுக்காக தான் நான் டிஃப்ரெண்ட் ஷேப்பில் வந்து நான் செஞ்சு காமிச்சிருக்கேன். நீங்கள் வந்து வேணா நீங்கள் வந்து என்ன பண்ணலாம், இது போல் சின்னமாக வந்து ஜெல்லி செஞ்சிங்கன்னா சுகரில் வந்துட்டு நீங்கள் இது போல் அது போல் நீங்கள் வந்து மிக்ஸ் பண்ணி கூட குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம். இது போல் வெளியில் வந்து கேண்டி எல்லாம் விற்கும் இல்லையா கடையில், அது போல் நீங்கள் குழந்தைங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா நீங்கள் வேணால் சுகரை வந்து இது போல் ஜெல்லியில் வந்துட்டு பண்ணிவிட்டு நீங்கள் வந்து கொடுக்கலாங்க. ஒரு ஐடியாக்காக தான் நான் அதை சொல்லியிருக்கேன். இதே போல் நீங்கள் எல்லாத்தையுமே வந்து மாற்றி எடுத்துக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், சூப்பரான ஜெல்லி உங்களுக்காகவே வந்து நான் செஞ்சு காமிச்சிருக்கேன் டிஃப்ரெண்ட் ஷேப்பில். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக நீங்கள் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இதுக்கு எவ்வளோ அளவு வந்து நம்ம வந்து சுகர் எடுத்துக்கணும்,
சைனா கிராஸ் எடுத்துக்கணும், அதாவது கடல் பாசின்னு சொல்லக்கூடிய சைனா கிராஸ் எடுத்துக்கணுங்கிறத நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் நான் வந்து கொடுத்துட்றேன். நீங்களும் அது போல் அழகாக உங்கள் குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுத்து கடையில் எந்த திங்ஸும் வாங்காமல் வீட்டிலேயே நல்லா ஹைஜீனிக்காக செஞ்சு கொடுத்து அசத்துங்க. இன்னொரு சூப்பரான வீடியோவோட நான் உங்களை மீட் பண்ணுறேன். நன்றி, வணக்கம்.